வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம மாவடு காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த மாங்காய் பார்த்திங்கன்னா நம்ம ஊறுகாய் போடுவோம். இந்த சைடும் அந்த சைடும் வெட்டிடுவோம். நடுப்புற கொட்டை இருக்கும். அதில் சீவி எடுக்காமல் நம்ம அப்படியே அதை காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது குழம்பு வைக்கலாம். நம்ம குழம்பு வைக்கிறது மட்டும் கிடையாது, அதுக்குள்ளே இருக்கிற கொட்டையை நம்ம உடச்சி எடுத்து காய வைக்கணும். காய வச்சுட்டு அதை நம்ம அந்த வயிற்றால் போகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல வைத்தியம். அதை மிக்சியில் போட்டு தூள் பண்ணி எடுத்து டப்பாவில் கொட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ உங்களுக்கு வாந்தி மயக்கம் இந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் இதை ஒரு சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்ச சுடுதண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு கலக்கி வடிகட்டி குடிச்சிட்டிங்கன்னா உடனே நின்றோம். அதுக்கும் யூஸ் ஆகும். நம்ம இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவத்த குழம்புக்கு தேவையான பொருட்கள்: 4 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். புளி பார்த்திங்கன்னா ஒரு கோழி உருண்டை அளவுக்கு. மாவத்தல் ஒரு 10-15, அதாவது மாங்காய் வத்தல் போடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சதையெல்லாம் வெட்டி வத்தல் போட்டுக்கிட்டு இந்த சைடும் அந்த சைடும் கட் பண்ணாமல் நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு முழு பூண்டை உரித்து வச்சுருக்கேன். கடுகு உளுந்து 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். மாவத்தல் குழம்புக்கு இப்போ கடுகு போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ பூண்டு போட்டுருவோம். பாருங்கள், இந்த பூண்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக போடுங்க. ஏன்னா அந்த மாவத்தலில் உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். நல்லா வெங்காயம் வதங்கிட்டோம். பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இதில் மஞ்சத்தூள் போட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தக்காளியை போட்டுடலாம். தக்காளி போட்டதும் இந்த மாவத்தலையும் இதில் போட்டுருவோம். இப்போ இதில் மிளகாத்தூள் போட்டுடலாம். ஒரு 8 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த புளி கரைச்சி தண்ணியை இதில் ஊற்றிடுவோம். புளி கம்மியாக ஊற்றினா போதும். ஏற்கனவே இதில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். குழம்பு உங்களுக்கு திக்காக வேணும்னா நல்லா திக்காக வச்சுக்கோங்க. இல்லை தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் இது தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா குழம்பு கொதிக்கட்டும். மாவத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்ச உடனே நம்ம இறக்கிடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு வாசனையாக இருக்கும். ரெண்டாவது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காஞ்ச மாங்காய், அந்த கொட்டை இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த கொட்டையை சாப்பிட்டு முடிச்சுட்டு உடச்சி அது உள்ளே இருக்கிற அந்த விதையை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா யாருக்கு வயிற்றால் போனாலுமே அந்த நேரம் இதை பொடி பண்ணி 1 ஸ்பூன் சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு குடிச்சிங்கன்னா வயிற்றால் போகிறது உடனே நின்றுடும். பாருங்கள், இந்த கொட்டையை சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு ஒரு வைத்தியத்துக்கு உதவும் அப்படின்னா அதை உடச்சி எடுத்து நம்ம அதை பக்குவப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம். சில நேரம் இதை தேடும் போது நமக்கு கிடைக்காது. மாவத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.